வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். யூஜிசி நெட் எக்ஸாம் உடைய அப்ளிகேஷன் டேட் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, மே 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஆனா இப்போ மே 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மே 19ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணினதுனால இந்த மாதிரி அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஃபீஸ் பே பண்றதுக்கு மே 20ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்கன்னா மே 21, 22, 23 இந்த 3 நாளும் கரெக்ஷன் விண்டோ நமக்கு ஓப்பனா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் இப்போ புதுசா நமக்கு வந்திருக்க நோட்டிபிகேஷன் யூஜிசி நெட்ல இருந்து. நமக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 30 டேஸ்க்கு மேல இருக்கு. சோ நீங்க இந்த 30 டேஸ்ல நிறைய எஃபோர்ட் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ரிசல்ட் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம சிக்ஷா கிளாஸஸ்ல இருந்து ரெக்கார்டட் வீடியோ செஷன் ப்ரொவைட் பண்றோம். நிறைய பேர் ரொம்ப அவைட்டடா கேட்டிருந்தது தான் இந்த ரெக்கார்டட் வீடியோ செஷன். சோ இதுல ஆல் 10 யூனிட்ஸ் பேப்பர் 1ல கவர் ஆகும். நீங்க டீடைல்டா அந்தந்த டாபிக் வைஸ் யூனிட் படிக்கிறதுனால உங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப ஈஸியா இந்த ஷார்ட் டேர்ம்ல உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்றோம். போத் பேப்பர் 1 ப்ரொவைட் பண்றோம் அண்ட் பேப்பர் 2 ப்ரொவைட் பண்றோம். நிறைய பேர் இந்த டெஸ்ட் சீரிஸ் எழுதி பார்த்துட்டு மேம் இவ்ளோ விஷயம் இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணிருந்தீங்க. தேங்க் யூ ஆல். அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணாதவங்க கூட டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி எழுதி பாருங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்ல ஆக்சுவலா எப்படி இருக்கும் நம்மளோட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ்ல கிடைக்கும். சோ தட் எக்ஸாம் ஹால்ல நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே பூஸ்டப் ஆகும். அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தியும் நம்மளுக்கு கொடுக்குற அந்த பேப்பர் 1 மெட்டீரியல் பத்தியும் டீடைல்டா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நம்ம மெட்டீரியலோட சாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்க, ஷேர் பண்றேன். சோ இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம 4 வால்யூம் ப்ரொவைட் பண்றோம் பேப்பர் 1க்கு. சோ இந்த 4 வால்யூமே என்னென்ன இருக்கு அப்படிங்கிற கான்டென்ட் பேஜ் தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். லைக் ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம டீடைல்டா சப் டீகோட் பண்ணிடுறோம். நம்ம சிலபஸ் எடுத்துட்டு சிலபஸ்ல இருந்து எந்தெந்த டாபிக்ஸ்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் வருமோ அது ரொம்ப டீடைல்டா மைன்யூட்டா வந்து நம்ம டீகோட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸ்ல டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். ஆனா அது உள்ள கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இவ்ளோ விதமா கேட்கிறாங்க. ஓகே. அண்ட் எஜுகேஷனல் தியரிஸ்ல இருந்து லாஸ்டா 2020க்கு அப்புறம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ ஆல் டுகெதர் நம்ம இவ்ளோ தியரிஸ் படிச்சாதான் அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். சோ இத டீடைல்டா நம்மளோட புக் மெட்டீரியல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த ஒவ்வொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணி முடிச்ச உடனேவே ப்ரீவியஸ் இயர்ல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குரிய சொல்யூஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த மெட்டீரியல்ல நீங்க நம்ம சிலபஸை டீடைல்டா படிக்கலாம். அது மட்டும் இல்லாது அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுவுமே இந்த மெட்டீரியல் அவைலபிள். கிட்டத்தட்ட இந்த 10 யூனிட்லயும் 1500க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க வந்து பாருங்க. அண்ட் ஆல்சோ டேட்டா இன்டர்பிரேஷனா இருக்கட்டும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா இருக்கட்டும், மோர் தென் 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு லெவல் வைஸ்ல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த லெவலோட சொல்யூஷன் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 135 டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் டாபிக் வைஸ் அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம பிரிச்சு எடுத்துட்டு வரோம். அண்ட் ஆல்சோ யூனிட் வைஸ் டெஸ்டும் இருக்கு, ஃபுல் லென்த் மாக் டெஸ்டும் இருக்கு. இந்த பிடிஎஃப்பும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ டெஸ்ட் இருக்கு, என்ன சிலபஸ் படிச்சுட்டு நீங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்க டீடைல்டா கேட்டதுனால இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து லாஸ்ட் 30 டேஸ் வந்து டெஸ்ட் ஷெட்யூல் கொடுங்க, ஸ்டடி பிளான் கொடுங்க, இதுவுமே கேட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு யூஜிசி நெட் எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன் செட் எக்ஸாமா இருக்கட்டும், ப்ரிப்பரேஷனுக்கு வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் தெளிவா ஸ்டடி பிளான் அண்ட் ஷெட்யூல் வந்து லாஸ்ட் 30 டேஸ் எப்படி வந்து ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத ஷேர் பண்றேன். ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். அண்ட் ஃபர்தரா நீங்க வந்து என்னோட கனெக்டடா இருக்கிறதுக்கு கிராஷ் கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம். இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேம் லாஸ்ட் 30 டேஸ் வந்து எப்பவுமே எக்ஸாம் முன்னாடி கிராஷ் கோர்ஸ்ல லைவா கனெக்ட் ஆவீங்களே, வாட் அபவுட் தட்? ஸோ கிராஷ் கோர்ஸ் கூடிய பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்குரிய ஷெட்யூலுமே நான் டீடைல்டா உங்களுக்கு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட கனெக்டடா இருங்க. காலேஜ் டிஆர்பிக்கு நம்மள்ட்ட அட்மிஷன் போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் யூஜிசி நெட் டிஎன் செட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ தாராளமா உங்களோட காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பரேஷனும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. யூ கேன் ஜாயின் வித் அஸ். தேங்க்யூ ஆல்.